நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 16ஆம் தேதி இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகுதா அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்படின்னா இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத கணிக்கணும். அதன்படி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தனுசு ராசியில் செவ்வாயோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. 15 நாளைக்கு அவர் தனுசு ராசியில் தான் இருக்காரு. 15ஆம் தேதி தான் அவர் மகர ராசிக்கு மாற போகிறாரு. மாத தொடக்கத்தில் புத்திகாரகன் புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. 8ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்கும் 27ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் செவ்வாயோட வீட்டில் இருந்துட்டு 19ஆம் தேதி குரு பகவானோட வீடான தனுசு ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் மேச ராசியில் பலமடைஞ்சு உட்காந்துட்டு அங்கேருந்து சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசியை தன்னோட அருள் பார்வையால் பார்க்குறாரு. சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். கும்பராசியில் உட்காந்துக்கிட்டு மேச ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி இந்த ராசிகள் எல்லாம் பார்க்குறாரு. ராகு மீன ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருந்துட்டு குரு பகவான் மாதிரியே பலன்களை கொடுப்பாரு. கேது கன்னி ராசியில் இருந்துட்டு புதன் பகவான் மாதிரியான பலனை கொடுப்பாரு. ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு அதிபதி யாரோ அவங்களுக்கு உண்டான பலனை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள். இந்த மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நேயர்களாகிய உங்கள் எல்லாருக்குமே புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது? அதாவது இந்த இப்போ ஏதோ ஒரு மாநிலத்தில் போய் சுரங்கத்தில் மாட்டிக்கிட்டு ரொம்ப நாள் கிடந்தாங்க பார்த்தீங்களா எல்லாரும். அவங்க உயிரோட வருவாங்களா, வரமாட்டாங்களா, மூட்டு வருவாங்களா, மூட்டு வர மாட்டாங்களா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் வந்துட்டாங்க. அவங்க வெளியில் வந்தப்போ அவங்களோட மனசு எப்படி இருந்திருக்கும்? எப்பா நம்ம உயிரோட தான் இருக்கோம், நம்மளை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வர போகிறீங்க. ஏன்னா 2023 பார்த்தீங்கன்னா அந்த சுரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் உள்ளே இருக்கும்போது என்ன மனநிலையில் இருந்துட்டு போனோம், நம்ம கதை முடிஞ்சுது அவ்வளோதான், என்ன முயற்சி செஞ்சாலும் ஓட முடியாது, நல்லா வந்து சிக்கிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி தான் போன வருஷம் பூரா நீங்கள் இருந்திருப்பீங்க. போன வருஷம்னு இல்லை, ஒரு 3 வருஷமாகவே அப்படி தான் கடந்திருப்பீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜோசியம் சொல்லணும் அப்படின்னா சொல்கிற ஜோசியக்காரனுக்கே கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி தான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் சனி இப்படி தான் அடிக்கணும் ஒரு மனுஷனேன்னு வகத்தக இல்லாமல் அடிச்சு எரிஞ்சிட்டாரு. அப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு. பெருசாக காசு வச்சுருந்தவங்களாம் பிச்சைக்காரனாக இருப்பான். ஏதோ ஒரு தொழிலில் முதலீடு போட்டு நட்டமாயிட்டேன், ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தனை நம்பினேன், ஒரு கூட்டாளி ஒருத்தனை நம்பினேன், ஒரு சொந்தக்காரனை நம்பி ஒரு முதல் போட்டேன், எல்லாம் நாசமாக போச்சு. ஜாமீன் போட்டு கடன் வாங்கி கொடுத்தேன், அவன் ஓடி போயிட்டான், இல்லை பணம் வாங்கினவன் செத்து போயிட்டான், எல்லாத்துக்கும் நான் கை கட்டி நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்படி எல்லா விதத்துலேயும் அடி. அதுமாரி சொந்த பந்தம் மதிச்சிருக்காது. இந்த கூட்டாளிங்க ஃபோன் பண்ணால் கூட நம்மளை பார்த்துட்டு எடுக்க மாட்டானுங்க, நேரில் பார்த்தா முகத்தை திருப்பிட்டு போவானுங்க. இவ்வளோத்தையும் தாண்டி நம்ம பிரச்சனை ஏதாவது தீருதா, 10 ரூபா வருதா, கடன் அடைக்கலாமான்னு பார்த்தா மாத கடைசியில் இன்னும் 10 ரூபா கடன் வாங்குற மாதிரி தான் சூழல் ஓடும். ஆனால் கடன் கொடுக்க ஆள் இருக்க மாட்டான். அப்படி தான் ஓடிச்சு. சரி, ஏன் பழைய கதையை பேசிக்கிட்டு வெந்த பூனில் வேலை பார்த்துக்கிட்டு சரி அதெல்லாம் முடித்து வெளியில் வந்துட்டீங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதோ இந்த தண்ணி இல்லாத பாலைவனத்தில் கிடந்தவனுக்கு பச்சை தண்ணி கிடைச்ச மாதிரி ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிறது தான் இந்த ஜனவரி மாதம். எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு இருந்தார், ஆனால் பலம் இல்லாமல் போயிட்டார். இப்போ பலம் அடைஞ்சு இந்த ஜனவரி மாதத்தை தொடங்குறாரு. அவர் பலமே அடைஞ்சிருந்தாலும் அஷ்டமத்தில் சனி இருந்தாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர் அஷ்டமத்தை விட்டு விலகி அவரும் 9க்கு வந்துட்டார், பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்போ ராஜகிரகங்கள் அப்படிங்கிறதே 2 தான். அதாவது நீயா நானா அப்படிங்கிற போட்டியில் குரு சனி அப்படிங்கிறது தான். இப்போ இந்த 2 பேரோட போட்டியே எப்படி இருக்குது தெரியுங்களா? கடந்த காலகட்டத்தில் நீ மிதுன ராசிக்காரர்களை அதிகமாக அடிக்கிறியா, இல்லை நான் அடிக்கிறேன். நான் 2 பேரும் சேர்ந்து உங்களை ரூம் போட்டு அடிக்காத ஒரே அடிச்சு செஞ்சாச்சு. இப்போ 2 பேரும் சேர்ந்து அடித்த காயத்துக்கு மருந்து போட்டு உங்களை அப்படியே தூக்கி விஸ்வரூபத்தோடு நிப்பாட்ட போகிறாங்க. ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் பலம் அடைஞ்சிருக்காரு மேச ராசியில். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் பலம் அடைஞ்சு ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. அற்புதமான நேரம். முதல்ல இந்த 9வது வீட்டுக்கு சனி பகவான் வந்த உடனே என்ன பண்ணுவார்னா, கடந்த காலகட்டத்தில் அஷ்டம சனி அப்படிங்கிறது அவமானத்தை கொடுத்துருக்கோம். எந்த வகையில் வேணாலும் அவமானம் வந்திருக்கலாம். காசு வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் போயிருந்திருக்கோம், இல்லை வேற எவனா ஒருத்தன் ஏமாற்றிருப்பான், நீங்கள் கை கட்டி நின்றுருப்பீங்க, இல்லாட்டி கோர்ட்டு கேஸுன்னு வம்பு வழக்குன்னு மாட்டி போலீஸ் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு கௌரவமான குடும்பத்துலேருந்து இப்படி போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு அவமானம், இல்லைன்னா ஆண்களுக்கு பெண்களால் அவமானம், பெண்களுக்கு ஆண்களால் அவமானம், இப்படி ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாத்தையுமே கரையை தொடச்சிடுவார். அந்த உடனே அப்பா நம்மளை பார்த்து அப்படியே
கூனி குறுகிற மாதிரி நம்மளை பேசுனவங்களாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு பேச போகிறான். பரவாயில்லடா மேலே வந்துட்டான், இவெல்லாம் எங்கடா வரப்போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் இருந்தவங்களாம் கூட உங்களோட வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு தப்பு தண்டிக்கப்பட்டிருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வந்துடுவீங்க. இதனால தான் ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்து கடந்த காலகட்டத்தில் தோற்று போயிருந்தேன், தண்டனை அடைஞ்சிருந்தேன்னா கூட இப்போ போய் மேல்முறையீடு செய்யுங்க. தீர்ப்பை சனி பகவானே மாற்றி எழுதுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சும்மா முக அலங்காரத்துக்காக சொல்லலை. இதுக்கு மேலே தீர்ப்பு எழுதப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் எழுதப்படும். அதனால் வம்பு வழக்கு எது இருந்தாலும் இழுத்து பிடிச்சி கடன்னு நடத்துங்க. வாய்தான் வேண்டாம், ஒன்றும் வேணாம், இழுத்துட்டு வாங்க, எல்லாம் நடந்து போவோம். பூரிய சொத்து துரோகம் பண்ணிட்டாங்க, பாகம் கிடைக்கல, என்ன கேஸ் இருந்தாலும் போய் நடத்துங்க, ஜெயிச்சிடலாம். அதோட காசு பணம் அப்படிங்கிற பஞ்சம் இதுக்கு மேலே இல்லை. ஏன்னா 9வது வீடு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், தந்தையை குறிக்கக்கூடிய இடம். அங்கே போயிட்டு சனி பகவான் உட்காந்துருக்காரு, அற்புதமான இடத்துல இருக்காருங்கும்போது தந்தை வழி சொத்துக்களை உங்கள் கையில் கொண்டாந்து கொடுத்துருவார். இதை வச்சு 10 ரூபா பொழைச்சிக்கன்னு விற்றுட்டோ இல்லை வாடகைக்கு விட்டோ ஏதோ ஒரு ரூபத்தில் பொழைக்கலாம். அப்பா அம்மாவனுக்கும் 7ஆம் பொருத்தமாக இருந்த பஞ்சாயத்தெல்லாம் இப்போ முடிவுக்கு வந்துடும். பரவாயில்ல, ஏதோ நம்ம பிள்ளை நல்லா இருக்கட்டும், போய் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு கடந்த காலகட்டத்தில் தப்பு நம்ம மேலே இருந்தால் கூட மன்னிச்சு வந்துடுவாங்க, அவங்க மேலே தப்பு இருந்தால் கூட திருந்தி வந்துடுவாங்க. அப்போ ஒத்துமை அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் புது சிக்கலும் ஒன்று வரும். என்னென்னா, இத்தனை நாளாக அப்பாவுக்கு எனக்கு ஆகாமல் இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் நெருங்கி வராரு, திடீர்னு அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படிமே. பெருசாக பாதிக்காது, கவலைலாம் பட வேண்டாம். லேசாக அப்பப்போ காய்ச்சல், சளி, ஜுரம், ஒரு அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குது, அப்போ தான் நம்ம போய் ஆஸ்பத்திரியில் காமிச்சு பக்கத்தில் இன்னும் ஒரு நெருக்கத்தை காமிச்சு ஒரு நம்பிக்கையை வளர்க்கணும். அப்படி ஒரு நேரத்தையும் சனி பகவான் கொடுக்குறாரு. லாபத்தில் குரு இருக்கும்போது காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. வேலையே இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். அதுமாரி எங்கேயாவது வேலை செஞ்சுருப்போம், இந்த பிடிச்சி வச்ச பணத்தெல்லாம் தர மாட்டாங்க, இஎஸ்ஐ பிஎஃப் ஃபண்டெல்லாம் தராமல் இருந்திருப்பாங்க, முயற்சி செஞ்சு தோற்று போயிருப்பீங்க, இல்லைனா முயற்சி செஞ்சு பயணம் செஞ்சு போகிறதுக்கே பணம் இல்லாமல் இருந்திருக்கும், விட்டுருப்பீங்க. இப்போ அந்த பணம்லாம் உங்கள் கைக்கு வந்துடும். தாராளமாக முயற்சி செய்யலாம். வேறு இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்க வேலை மாற்றல் வாங்கிட்டு போகலாம், நல்லா நடக்கும். அதுமாதிரி வெளிநாடு போனவங்க நல்லா சம்பாதிக்கலாம். வெளிநாடு போயிட்டான் ஒருத்தனை நம்பி இங்கே வந்து சும்மா தான் கிடக்கேன், சொன்னது ஒரு வேலை, செஞ்சது ஒரு வேலை, சொன்னது ஒரு சம்பளம், கொடுக்கறது ஒரு சம்பளம், ஒழுங்காக சோறு கூட போட மாட்டேங்கிறானோன்னு தவிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். புதுசாக பயணம் செய்கிறவங்களும் கிளம்பி போகலாம், குற்றம் குறை கிடையாது, நல்ல காசு பணம் சம்பாதிச்சிடலாம். அதுமாரி அவமானம் அப்படிங்கிறது எப்படி வந்துடும்னா, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போய் இல்லாமல் அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு, நான் போய் கூட்டு பார்த்துட்டேன் வரலை, 2-3 பேர் பஞ்சாயத்து வச்சு பார்த்துட்டாங்க, எதுவும் நடக்கலை. இப்படி இந்த பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் எல்லாமே இப்போ ஒன்று சேருவாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் மனம் திருந்தி கணவன் மனைவி ஒத்துமையாக வாழக்கூடிய நேர காலம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ரொம்ப அற்புதமான நேரம், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கான ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாவம் மிதுன ராசிக்காரர்கள் பட்ட கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. அதோட உங்களோட ராசிக்கு 10 தொழில்ஸ்தானத்தில் ராகு இருக்காருங்கும்போது நல்ல தொழில் வாய்ப்புகள் உருவாகும். தொழிலில் வந்து ஒரு துணிச்சலான முடிவு எடுப்பீங்க. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க, எங்கடா அஷ்டம சனி வேற அடிக்குது, நம்ம ஏதாவது ரிஸ்க் எடுக்கிறதா, இன்னும் போய் அடி வாங்கிறதா அப்படின்னு. இப்போ ராகுவும் 10ல் இருக்காரு, அஷ்டம சனி விலகிருச்சிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு அதீத மனதைரியம் வரும். 1ல் 2 இறங்கி பார்த்துருவோம்டா, என்ன பண்ணுவோம் பார்ப்போம், அப்படி ஒரு தைரியம் வந்து இறங்குறீங்க பார்த்தீங்களா. அதுக்குண்டான அறுவடை அப்படிங்கிறதையும் வலுவாக செய்யலாம். அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதோட ராசிக்கு 7 சூரியன் செவ்வாய் கூட்டணி போட்டு உட்காந்துருக்காங்க. தனுசு ராசியில் ராசிக்கு 7வது வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ அரசு வழி காரியங்கள் எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னாக்கா, இப்போ மனைவிக்கு படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை வேணும், ஒரு அதிகாரியை பார்க்குறேன், ஒரு அரசியல்வாதியை பார்க்குறேன், முயற்சி செஞ்சால் தாராளமாக முயற்சி செய்யுங்க, உடனே நடக்கும். அதுமாரி ஒரு லோன் கேட்கணும்னு முயற்சி செஞ்சீங்களா, கேளுங்க, உடனே கிடைக்கும். இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் பயன்படுத்திங்க. விவசாயிகளுக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கும். நல்ல தண்ணி கிடைக்கும், மோட்ரு எல்லாமே நல்லபடியாக வேலை செய்யும், கூலிக்கு ஆள் சரியாக கிடைப்பாங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ரொம்ப நல்ல நேரம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ கடந்த காலகட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கி போயிடுது. இதுக்கு மேலே அதை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு எந்த வேலையும் கிடையாது. அப்போ தினமும் குளிச்சு முழிவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க. உங்களோட பிறந்த நட்சத்திர நாளில் குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிற செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை, எல்ல தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. கையில் காசு பணம் 10 ரூபா இருக்கும்போது யாரோ ஒரு 9 ஏழைகளுக்கு முடியல அப்படின்னாக்க ஏதோ ஒரு ஏழைக்காவது அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்க. இதை செஞ்சிட்டாலே ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. மிதனராசிக்காரர்கள் இதுக்கு மேலே சந்தோஷமாக வாழ்க்கையை எதிர்கொள்ள போகிறீங்க. பல கஷ்டங்களை பட்ட மிதனராசிக்காரர்களுக்கு இனி நேரம் நல்லா இருக்கு. உங்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள்.